எவ்ரிபடி வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம எர்த் சர்ஃபேஸில் நிறைய மினரல்ஸ் பார்ப்போம், நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில கிறிஸ்டல்ஸ் வந்து வேல்யூபிளாக இருக்கும். அது அந்த டைமண்ட்ஸ் அதெல்லாமே ஒரு விதமான கிறிஸ்டல்ஸ். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வேல்யூபிளாக இருக்கும். ஆனால் இன்னொன்று வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ஆனால் அதோட வேல்யூபிள் யாருக்கும் அவ்வளோ தெரியாது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குவாட்ஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்டல் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு சொல்லலாம். எப்படின்னா, அந்த ஒரு கிறிஸ்டல் இந்த சைஸ் கிறிஸ்டலே ஒன்று இருந்தது, வந்தது 450 ரூபா ஒன்று விற்கும் அமேசானில். இப்போ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு வைப்ரேஷன் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்கன்னா அது வைப்ரேஷன் ஆகும். ஓகேங்களா? அதே இது அதை நீங்கள் வைப்ரேட் பண்ணி விட்டு காப்பர் கம்பியை வச்சு அது பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து செட் பண்ணி ஒரு சாக்கெட்டில் கொடுத்து வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணி அதை அசைச்சு விட்டிங்கன்னா, அதுக்கு லைட்டாக சின்ன வைப்ரேட் கொடுத்து விட்டிங்கன்னா அது வந்து ஒரு 9 வாட்ஸ் பல்பு எரிய வைக்கிற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நான் அதோட யூஸஸ் முக்காக சொல்லிட்டேன். திருப்பி இன்னும் கொஞ்சம் அதோட யூஸஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம அதோட வந்து கெமிக்கல் ஃபார்முலா சொல்லிடலாம். அது வந்து SiO2 மீன்ஸ் சிலிக்கான் ஆக்சிஜன். அதுதான் வந்து இது வந்து 1 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? 1 கியூபிக் சென்டிமீட்டர். அந்த 1 கியூபிக் சென்டிமீட்டரில் குவாட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த குவாட்ஸ் கிறிஸ்டலோட வெயிட் எவ்வளோக்குன்னா 2 கிலோடன். ஓகேவா? 2 கிலோடன் வெயிட் இருக்கும். அது 2 கிலோடன் வெயிட் இருக்கணும். அதை வந்து கரெக்டான முறையில் சேஃப்டியாக கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ரிலீஸ் பண்ணுறது 12,500 வாட்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? 12,500 வாட்ஸ் கரண்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கு வர டொமஸ்டிக் கரண்ட் எவ்வளோ? ஒரு 220 வாட்ஸு. ஓகேங்களா? ஆனால் இதோட வாட்ஸு 12,500 வாட்ஸ். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த பவர். அண்ட் இதோட இன்னும் சில பல யூஸஸ் இருக்குது. என்னதுன்னா, ஜுவல்ஸுக்கு அந்த நெக்லஸ் இந்த இதுக்கெல்லாமே அந்த கற்களை வைப்பாங்க. கிறிஸ்டலை ஜுவல்ஸு, பேங்கிள்ஸு, நெக்லஸ்ஸு, இன்னும் பல இதில் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர், அதே மாதிரி வாட்சில் வைப்பாங்க. ஏன்னா வாட்சில் வந்து இந்த முள் சுற்றுது பாருங்க, அது நம்ம இவ்வளோ நாளாகவே சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். அது வந்து நம்ம அந்த பேட்ரி போட்டுட்டு அந்த 2 பல்லாட்டம் இருக்குமாங்க, அந்த இது ரொட்டேட் ஆகிறதுனால தான் முள் சுற்றுதுன்னு நினைப்போம். ஆனால் அது ரொட்டேட் ஆகிறதுக்கு வைப்ரேட் கொடுக்குறது இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் தான். வாட்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் சில வாட்ச் எல்லாம் மேலாகவே தெரியும், சில வாட்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த சைஸுக்கு சின்னதாக சில்வர் கலரில் கோட்டிங் கொடுத்து ஒரு கேப்சூல் இருக்கும், அதுதான் வந்து குவாட்ஸ். இப்போ அது இந்த பேட்டரியிலேருந்து போகிற எலக்ட்ரிசிட்டி அந்த குவாட்ஸ் கிறிஸ்டலுக்கு வைப்ரேஷன் தருது. அந்த வைப்ரேஷன் மூலிமா தான் வாட்சும் அந்த மினிட் குட்டி முழுக்கு பாருங்க, அந்த டிக் டிக் டிக்னு சுற்றிக்கிட்டுமா, அதுதான் அது இது மூலியமாக தான் சுற்றுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மேக்கிங். ஓகேவா? கிளாஸுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு அந்த கிளாஸ் மேலே ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்ராசிவ்ஸ் அப்படின்னு இது இல்லைங்க, இந்த உப்பு காகிதம் இருக்குல்ல, அதுக்கு இந்த குவாட்ஸ் கிறிஸ்டலோட சாண்ட் இருக்கும். இந்த குவாட்ஸோட துகளை கலந்த சாண்டு, அந்த சாண்டை வச்சு தான் இப்போ அந்த சாண்ட் பேப்பரை தயாரிக்கிறாங்க. அதனால அது சாண்ட் பேப்பர் வந்து, ஏன்னா இப்போ வந்து சில கெமிக்கல் ப்ராசஸிங்கு வச்சு
செய்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து ஹீலிங் மெட்டீரியலுக்கும் இது யூஸ் ஆகும். இது ஒரு ஹீலிங் மெட்டீரியலும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில் பண்ணி இது சொல்லிட்டேன். இது ஓகே, இதுவும் அடுத்த டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அன்டில் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஹர்ஷன்.